இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா காந்தி ஸ்கூலுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய தோட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் நீரோட்டம் பார்த்து போர் போட்டு கொடுத்துருக்குறோம். அது எந்த இடத்துல அந்த காந்தி ஸ்கூல் அமைஞ்சிருக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டிங்கன்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், நான் உங்கள் நிலத்தடி நீரோட்டம்னார் திருச்செங்கோட்டிலிருந்து தீபக் பேசுகிறேங்க. ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் எந்த இடத்துக்கு பார்த்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம். திருச்செங்கோடு டு வந்து பார்த்திங்கன்னா சோழசிராமணி ஜேடர்பாளையம் போகிறவர்லேருந்து பார்த்திங்கன்னா வெய்யக்காஞ்சாம்புத்தூர் அப்படின்னு ஒரு ஊர் அமைச்சிருக்குங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா காந்தி ஸ்கூல் அப்படிங்கிற ஸ்கூல் அமைச்சிருக்குங்க. அதுக்கு பக்கத்தில் தான் சுள்ளிப்பாளையம் அப்படிங்கிற பகுதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய தோட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் உட்காந்துருக்குறோம். ஆக்சுவலாக அந்த பகுதியில் எல்லாத்தையும் என் தோட்டத்தில் செக் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக நம்ம இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்குறோம். அதாவது இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா அதாவது இதை வந்து குட்டைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா குளம்னு சொல்லுவாங்க. அதாவது கிணறு கேணி வந்து இப்போ தோட்டத்தில் இல்லைன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளம் அமைச்சு தண்ணி தேக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க வச்சுங்களேன். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கும் நான் நீரோட்டம் பார்த்ததில் இந்த இடத்த நம்ம மையத்தை செலக்ட் பண்ணி கொடுக்குறோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லேயர் கிடச்சிது. அந்த 3 லேயரில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லேயர் வந்து பார்த்திங்கன்னா 2 லேயர், மீதி ஒரு மட்டம் வந்து பார்த்திங்கன்னா சிறு மட்டம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 இன்ச் தண்ணியாட்ட கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறோம். அடிக்கணுக்கு செக் பண்ண வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 800 அடி வரைக்கும் ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்றைக்கி ஈவினிங்கே வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படி ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மேல் மட்டம் வந்து ஒன்றும் எத்தனை நெல் கிடச்சதுன்னு வந்து பார்த்திங்கன்னா மேல் மட்டமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 160-170 அந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லேயர் கிடச்சிருக்குது. அப்படி ஃபஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா புகை இடைக்கி கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா சதனை வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 இன்ச் தண்ணி பக்கமாக இருக்கும். அதுக்கும் கீழே ஃபர்தராக ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து 390 என்னமோ அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லேயர் கட் ஆகி செகண்ட் லேயர் கட் ஆகி அதாவது ஒரு 1.5 இன்ச் டு ஒரு 1.25 தண்ணியாட்டு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருக்கு. அதுக்கும் கீழே ஃபர்தராக கீழே ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 560-570 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் லேயர் ஓப்பன் ஆயிடுச்சு. அப்படி 3வது கேப்பு ஓப்பன் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியோட மதிப்பு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.25 to 2.5 இன்ச் தண்ணியாட்ட இருக்குன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2-3 ராட் சேர்த்து கூட ஓட்டி வச்சுக்கிறது நல்லது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கீழே ஒரு 3 ராட் சேர்த்து ஓட்டி 620-640 வரைக்கும் ட்ரில் பண்ணி இந்த பாயிண்ட்டை ஸ்டாப் பண்ணாங்க. அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 இன்ச் தண்ணியாட்ட இந்த இடத்துல நமக்கு கிடச்சிது. சரிங்களா? இது போன்ற உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வீட்டு மனையிலையோ இல்லை விவசாய தோட்டத்துலையோ வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்த்து போர் போடணும் அப்படின்னாலும் சரி, இல்லை வந்து நீரோட்டம் பார்த்து கிணறு வெட்டணும், சைடு போர் ஓட்டணும் அப்படின்னாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணுவோம். சரிங்களா? இது போன்ற நீரோட்டம் சம்மந்தமாக போர்வெல் சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா மேலே வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூட இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடுற ஒரு புதிய வீடியோ உங்களுக்கு கொண்டு நோட்டீஸ் வந்துடும். ஒரு சில இடத்துல நமக்கு புது அனுபவம் ஏதாவது கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம வீடியோ மேலே வந்து ஷேர் பண்ணுவோம். அது உங்களுக்கு ஒரு வகையில் பயனுள்ள தகவலாக கூட அமையலாம். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எஃப்எம்பி மூலிமா ஆன்லைன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீரோட்டம் பார்த்து கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். அது எப்படி பார்க்குறோம், என்ன ஏதுங்கிறது எல்லாமே ஆல்ரெடி நம்ம சேனல் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அதை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ எல்லாமே தெளிவாக இருக்கும். அதை தவிர வேறு உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.